தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் ஒன்று அமைக்கும் பட்சத்தில் அதில் ஒரு நகை வியாபாரிகள் இந்த அடை வியாபாரிகள் சேர்ந்தவர்கள் ஒருத்தர் ஒரு உறுப்பினராக நியமனம் பண்ணணும். இந்த முறை அது நம்ம கிட்ட கோரிக்கை மனுவாக வச்சிருக்கிறேன். மற்றபடி வேற எந்த கோரிக்கையும் இல்லை, குறைகளும் இல்லை, நிறைவாக இருக்கிறது. 1/1/2026 ஓய்வு பெறுவர்களுக்கு உறுதி ஓய்வூதியம் தாகும் வரை எப்படி மற்றவர்கள் வாங்குகிறோம் அதே மாதிரி ஓய்வூதியம் வழங்கியதற்கு எங்கள் ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாபெரும் சாதனை என்பது தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள், இந்திய மக்களும் அறிவார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் ஆலோசனைக்கு இணங்க திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு தலை குனையாது என்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமை அடைய செய்திருக்கின்ற 100 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சர் 2016 முதல் 2021 வரை சட்டமன்றத்தில் என் இருக்கையின் எங்களுடைய பெஞ்ச்மேட்டாக இருந்த அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, நாம் என்றும் பெரிதாக மதிக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் தலைப்பு தமிழ்நாடு தலை குனியாது. தமிழ்நாடு தலை குனியாதுன்றதை யாருக்கு சொல்றோம்? தமிழ்நாடை மொழியால் இனத்தால் அடிமை செய்ய நினைக்கக்கூடிய பாஜக அரசு, RSS இயக்கத்தின் சார்பாக இயங்கக்கூடிய மோடி அரசு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல், நிதிகளை ஒதுக்கீடு செய்யாமல், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 22 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற காலை உணவு திட்டத்திற்கு பணத்தை ஒதுக்கீடு செய்யாமல், அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்கான கல்வி தொகை 2300 கோடி தொகையினை ஒதுக்காத ஒரு அரசு. ஆக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கின்ற வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிதி ஒதுக்காத அரசு, நம்முடைய அன்பு சகோதரிகள் எல்லாம் பயன்பெறக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத மோடி தலைமையிலான அரசு. அந்த அரசுக்கு தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றுமே தமிழ்நாடு உங்களுக்கு தலை குனியாது, டெல்லியோட எந்த ஒரு இதிலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இல்லை 234 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன் சின்னம், கூட்டணி கட்சிகளின் சின்னம் தான் வெற்றி பெறும். காரணம், அன்பு சகோதரிகள், தாய்மார்கள் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணியை வெற்றி பெற செய்தார்களோ அதே போல் தான் 234 தொகுதியிலும் எடப்பாடி நிற்கின்ற, பழனிசாமி நிற்கின்ற தொகுதியிலும் அவரையும் சேர்த்து தோற்கடித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். குறிப்பாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம். ஆக இந்த தொகுதியிலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாரை நிறுத்தினாலும் இந்த சட்டமன்ற தொகுதி 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடையும் என்பதை ஒரு உறுதிமொழியாக சபதத்தை ஏற்று வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலை குனியாது என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இங்கே சிறப்பான உரையாற்றிய என் அருமை சகோதரர் நல்லத்தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இத்தகைய பரப்புரைகள் 234 தொகுதியிலும் நடத்த வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் 5 ஆண்டுகள் நம்ம செய்த பணிகளை அனைவரிடமும் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அதே போல் எத்தனை வகையில் ஒன்றிய அரசாங்கம் சர்வாதிகார மனப்பான்மையோடு, ஹிந்தி திணிப்பு இலக்கோடு நம்மளை எப்படியாவது அடக்கணும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் என்று கூற வேண்டும் என்றது அதோடைய இலக்கு. அதே போல் உலக பொருளாதார நெருக்கடி 2008க்கு பிறகு சந்தைகளில் பெரிய ஏற்றத்தாழ்வு, தங்க விலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்க போயிருச்சுன்னு. புது அதிபர் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு எல்லா ஏற்றுமதி இங்கேருந்து செய்யறது அவங்களுக்கு வந்த எல்லா இறக்குமதிக்கும் வரியாக டாரிஃப் என்று போட்டு நம்மளுடைய ஏற்றுமதியை மிகவும் பாதிக்கும் அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலக அளவில் பெரிய சவால்களை சந்தித்துட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் வஞ்சிக்கிறார்கள், திட்டத்தை பெயர் மாற்றுகிறார்கள், அதுக்கு நிதி கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. என்னைக்குமே தமிழ்நாடு தலை குனியாது என்றதற்காகவே தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். எனவே இன்றைக்கும் என்றைக்கும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.